இந்த ஆக்ஷனில் மற்ற டீம் பர்ஃபார்ம் பண்ணதை விட்டுருங்க. மினி ஆக்ஷனில் நம்ம சிஎஸ்கே எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆக்ஷன் ஆட்டம் இருக்குல்ல, இதுதான் ஐபிஎல் கள ஆட்டமாக மாறும். இதில் எடுத்துக்கிட்டா கார்த்திக் சர்மா அவரோட பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம் ரூபாய். ஆனால் நாம் எவ்வளோ பிட் பண்ணோம்? 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் எடுத்திருக்கோம். இவரு கூட பிரசாந்த் வீர் 14 கோடி 20 லட்சம் ரூபாய் இவருக்கும். 2 பேருமே அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ். ராகுல் சகார் பார்த்தீங்கன்னா 5 கோடி 20 லட்சம் ரூபாய். அகில் ஹுசைன் இவரை 2 கோடி ரூபாய். மேத்யூ ஷாட் 1.5 கோடி ரூபாய். அப்புறம் ஜாக் பவுல்கேஸ் இவரை 75 லட்சம் ரூபாய். சர்ஃப்ராஸ் கான் 75 லட்சம் ரூபாய். அண்ட் அமன் கான் 40 லட்சம் ரூபாய். இந்த பிக்ஸ்லேயே பெஸ்ட் பிக்குன்னு நான் சொல்றது பார்த்தீங்கன்னா 4 பேர் சொல்லுவேன். அதில் ஒருத்தர் அகில், 2வது ஜாக்கு, 3வது கார்த்திக், 4வது பிரசாந்த். இந்த 4 பேரை சிஎஸ்கே எடுத்தாங்களே, சூப்பர் மூவி இது. ஆக்சுவலாக இதில் ஜாக்கை பற்றி பல பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்னு பேரை மறைமுகமாக எடுத்தவர் ஜாக்கு. இந்த பாலை ஸ்விங் பண்ணுறது இருக்குல்ல, இதில் மனுஷன் வேற லெவலில் கெத்து பண்ணுறாப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்னா ஜாக்குக்கு தனி இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் கார்த்திக், பிரசாந்த் நம்ம நாட்டுக்காரங்க தான். இந்த இன்டர்நேஷனல் மேட்ச்சில் அவங்க பெருசாக ஆனது கிடையாது, அன்கேப்டு பிளேயர்ஸ் தான். ஆனால் அந்த 2 பசங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க மக்களே. அடிச்சு சொல்கிறேன், அந்த பசங்களோட டேலண்ட் அப்படி இருக்கு ஹெவியா.